பெரும்பாலும் நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? மலச்சிக்கல். இது குடல்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த குடல் பிரச்சனை அப்படின்னு சொல்றத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மலச்சிக்கலுக்கு. இந்த மலச்சிக்கல் தொடர்பான விஷயங்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு தேடலாவே இருந்துச்சு. எனக்கு இத்தனை வருஷமா கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் இத்தனை வருஷமா இருக்கு. இதை எப்படி நான் சமாளிச்சு இதை கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. பொதுவாக குடலோட இயக்கம் அப்படின்னு சொல்றது தான் இந்த மலச்சிக்கல். அதை பொறுத்து தான் இந்த மலச்சிக்கல் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா குடல் பகுதியின் ஆரோக்கியம், ஸோ அங்க இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் வந்து அழிக்கப்படுது. நார்மலாவே அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு தடைப்படலாம். பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வந்து தடைப்பட்டு நேச்சுரலாவே மலம் வெளியேற முடியாத மாதிரியும் ஒரு கண்டிஷன் வந்துடும். ஸோ இந்தந்த விஷயங்களை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். என்ன விஷயம் டாக்டர்? இப்போ ரெகுலராக இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க. அப்போ மூலிகைகள் டெய்லி லாக்ஸேட்டிவ் மெடிசன் எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக எந்தெந்த மூலிகைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெரும்பாலும் நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? மலச்சிக்கல். இது குடல்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த குடல் பிரச்சனை அப்படின்னு சொல்றதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மலச்சிக்கலுக்கு. இந்த மலச்சிக்கல் தொடர்பான விஷயங்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு தேடலாவே இருந்துட்டு இருக்கு. டாக்டர், எனக்கு இத்தனை வருஷமா கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் இத்தனை வருஷமா இருக்கு, இதை எப்படி நான் சமாளிச்சு இதை கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. பொதுவாக குடலோட இயக்கம் அப்படின்னு சொல்றது தான் இந்த மலச்சிக்கல். அதை பொறுத்து தான் இந்த மலச்சிக்கல் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? அதாவது ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வறண்ட மலம், அதாவது தண்ணீர் சத்து குடல் பகுதியில் இல்லாதது ஒரு காரணம். ஃபைபர் கண்டென்ட் இல்லாதது இன்னும் ஒரு மிகப்பெரிய காரணம். எப்பவுமே நம்ம வந்து மாவுச்சத்து நிறைந்த பொருளாகவே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா குடல் பகுதியில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ உடலே வந்து ட்ரையாக இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த அதிகமான மன அழுத்தத்தினாலையும் டிப்ரெஷன்னாலையும் உணவு சரியாக எடுக்காததுனாலையும் என்ன ஆகுதுன்னா குடல் பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெகுலராக இந்த கான்ஸ்டிபேஷனே சரி செய்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஒரு சிலர் நான் நிறைய தண்ணி தாங்க குடிக்கிறேன், ஆனாலும் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா அப்சார்ப்ஷன் சரியாக இல்லாதது. ஸோ இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த குடல் பகுதி முழுவதுமே நிறைய நரம்புகளால் சூழப்பட்டது. ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதனுடைய இயக்கம் குறைவு ஏற்படும் பொழுது ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நமக்கு பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபுட் வந்திருக்கு, இதை இப்படி டைஜஷன் பண்ணணும், அப்படி டைஜஷன் பண்ணணும் அப்படின்ட்டு சில நேரம் தானாகவே அது டைஜஷன் ஆகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நர்வ்ஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்து வீக்காக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு செரிமானத்திலேயோ இல்லை மலம் வெளியேறதுலையோ சில தாமதங்களோ இல்லை நமக்கு அதனால் கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இதை வந்து நீங்கள் கையாளணும். சரிங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் குடலில் அப்சார்ப்ஷன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா தொடர்ந்து இந்த லாக்ஸேட்டிவ் மெடிசன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மெடிசன் போட்டால் எனக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகுது, ரெகுலராக இதை நான் சாப்பிட்றேன், 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றேன், 3 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. இல்லைன்னா வாரம் ஒரு முறை நான் எனிமா கொடுத்து க்ளீன் பண்ணிடுறேன், திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடல் பகுதியின் ஆரோக்கியம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் வந்து அழிக்கப்படுது. நார்மலாகவே அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு தடைப்படலாம். பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வந்து தடைப்பட்டு நேச்சுரலாகவே மலம் வெளியேற முடியாத மாதிரியும் ஒரு கண்டிஷன் வந்துடும். ஸோ இந்தந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். என்ன விஷயம் டாக்டர்? குடலோட அப்சார்ப்ஷன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சாப்பிட்ற உணவு உடலில் சத்தாக மாறுதா, இது ஃபஸ்ட்டு. இதை வந்து நம்ம கவனிக்கணும்.
அதற்கு அடுத்தது நிறைய நார்ச்சத்து எடுக்கிறோமா, அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து பொருட்களை நீங்கள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ற உணவு அதில் இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் உடலில் சேராது. ஸோ செல்களுக்குள்ளேயும் சரி நம்மளுடைய குடல் பகுதியிலையும் சரி இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்லையோ டிப்ரெஷன்லையோ இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆகும். ஸோ சருமம் ட்ரை ஆகிறது மட்டும் கிடையாது, குடல் பகுதியும் உங்களுக்கு ட்ரை ஆகி கான்ஸ்டிபேஷன் வரும். இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் உணவுகள் நம்ம எடுக்கலாம்? ஸோ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ப்ரோபயோட்டிக் உணவுகள் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயிர், பழைய சாதம் இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுக்கணும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி. காலையில் எழுந்தோடனே நிறைய பேர் என்ன தெரியுங்களா, டீ காஃபி குடிச்சிடுவீங்க. அதனோடு சேர்ந்து நம்ம கொஞ்சம் சிகரெட் எடுக்கிறது, அது ஸ்மோக் பண்ணுறது. ஸோ இது எடுக்கும்போது தான் எனக்கு மோஷன் வருதுன்னு ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம மாற்றணும். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சமாக வெந்நீர். ஸோ வெந்நீரில் சில மூலிகைகள் சேர்த்து மூலிகை டீ மாதிரியோ மூலிகை தேநீராகவோ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க. அப்போது மூலிகைகள் டெய்லி லாக்ஸேட்டிவ் மெடிசன் எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக எந்தெந்த மூலிகைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது முடக்கருத்தான். இந்த முடக்கருத்தான் கீரை ரொம்ப முக்கியமானது. வாத நோய்கள், அந்த முடக்குவாதம் அப்படின்றது தாண்டியும் குடல் பகுதிக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் முடக்கருத்தான் கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வாட்டர் இம்பேலன்ஸாக இருக்கிறது, இல்லை ட்ரையாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு முடக்கருத்தான் கீரை எடுக்கும்போது குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தய கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வெந்தய கீரையும் உங்களுக்கு அந்த கட் ஹெல்த்துக்கு, அந்த மூமெண்ட் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்லையும் கொடுக்குற ஒரு மருந்து தான் மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மருந்துகள் கொடுக்கும்போதே குடல் பகுதியை சுத்தம் செய்யக்கூடிய மருந்துகள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் நம்ம மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போது இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த மூல பிரச்சனைகளையும் சரி, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சரி தீர்க்கக்கூடியது தான் இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இந்த மூலக்குடோரி எண்ணெய் எப்படி பயன்படுத்தணும்னா, இரவு நேரத்தில் ஒரு 10 ml நம்ம குடிக்கணும். ஸோ இந்த எண்ணெயிலுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கற்றாழை, வெள்ளை வெங்காய சாறு, பிஞ்சு கடுக்காய் பொடி, அதிமதுரம் பொடி எல்லாமே விளக்கெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. அப்போ மூலக்குடோரி எண்ணெய் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்குங்க, மோஷன் வெளியேறலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக நிறைய பேர் வந்து கடுக்காய் பொடி நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் க்யூர் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடுக்காய் லேகியமாக பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி கடுக்காய் லேகியமாக பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து கடுக்காய் லேகியம் நீங்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்திகிட்டே வரணும். இதற்கப்புறம் வேறு என்னென்ன மருந்துகள் நம்ம செய்யலாம், இல்லை காலை நேரத்தில் நம்ம இந்த பானம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் மிகவும் சிறந்ததுங்க. நெல்லிக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, கொத்தமல்லி, முழு தனியா விதைகள் இருக்குது பாருங்கள், இந்த முழு தனியா விதைகள் இதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பாயில் பண்ணிக்கணும். ஸோ அந்த தனியா பொடியை நம்ம குடிக்கும்போதே நிறைய எக்ஸசிவான ஒரு ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. அந்த நார்ச்சத்து உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு அருமருந்தாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த நார்ச்சத்து உள்ளே எடுக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நார்ச்சத்து இதனோடு சேர்த்து நீங்கள் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து காலையில் டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சிக்கோங்க, இல்லை சுக்குமல்லி காஃபி குடித்தாலும் ஓகே. ஸோ ரெகுலராக இப்போ எந்த ஒரு ரெகுலர் ஹேபிட்லேருந்து நம்ம சேஞ்ச் ஆகணும்னா ஒரு 5 to 10 days நம்ம ஃபாலோ பண்ணாலே, மாற்றம் கொண்டு வந்தாலே அது அப்படியே நமக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு முறையும் மருந்து முறையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வருட கணக்கில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வழிமுறைகளும் சித்த மருந்துகளும் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.